ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த நாளில் நமக்குள் இருக்கின்ற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். அந்த மனிதனுக்குள்ளாய் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுது அநேக தடைகள் அவனுடைய வாழ்விலே வந்த போதிலும் அவன் கூப்பிடுவதை நிறுத்தாமல், தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு தேவனிடத்திலிருந்து அவன் விடுதலை பெற்று கொண்டது போல, அவனுடைய பார்வை திறந்தது போல, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே பார்வைகள் அடைக்கப்பட்ட ஒரு மனிதராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வைகளும் திறக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய வார்த்தையை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்களையும் அவர் திறக்கச் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு முதலாவது தேவை, நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒரு காரியம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து விடுதலை பெற்றுக்கொள்ளும் நம்முடைய கண்களும் திறக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.